India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். எதுவும் அடிபடலையா? இல்ல, புரியல திடீர்னு என்னன்னு. சரி, நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க. இல்ல பரவாயில்ல ரிஷப். சித்தி, நான் தான் சொல்றேன்ல, வாங்க பார்த்து வாங்க. ரிஷப், உனக்கு மட்டும்தான் என் மேல பாசம் இருக்கு. டைம் ஆயிட்டு இருக்கு. டிஃபன் ரெடியா? ரெடி. இதோ ஒரு நிமிஷம் இப்ப எடுத்துட்டு வரேன். உன்னோட டெல்லி அட்மிஷன் என்னாச்சு? அது வந்துப்பா 2-3 நாள்ல தெரிஞ்சிரும்பா. ஓ அப்படியா? சரி, அப்படின்னா நீ ரெடியாவே இரு. இன்னும் லேட் ஆகுமா இல்ல டிஃபன் எடுத்துட்டு வரியா? என்ன இது? அச்சச்சோ, தெரியாம பண்ணிட்டேன். இருங்க, இப்ப தொடச்சிடுறேன். கிளம்பும் போதே அபசகனமா இருக்கு. டைம் வேற ஆயிடுச்சு. நீ என்னடா உன் பொண்டாட்டியவே பார்த்துட்டு நிக்கிற? ஆபீஸுக்கு கிளம்பலையா? டேய், அப்புறம் இது வச்ச விடு. சரியா வைக்க கூட தெரியல. ஆனா பணம் மட்டும் வேணும். இந்தா இதப்படி. அப்புறம் இன்னைக்கு லஞ்சுக்கு ஆகிற செலவு உன் சம்பளத்துல தான் பிடிக்க போறான். வா. நீ எங்கடா வர? அது ஆபீஸ்க்கு கார்ல வர தகுதி இருக்கா உனக்கு? ஒரு வேலையும் ஒழுங்கா பாக்குறது இல்ல. ஆனா அடிக்கடி பணம் மட்டும் வேணும். உன் தகுதிக்கு நீ அந்த வண்டியில தான் வரணும். இன்னையில இருந்து உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி நீ ஆபீஸ்க்கு அந்த வண்டியில தான் வரணும். புரியுதா? பிரீஃப் கேஸ் வச்சுட்டு போ. வண்டி எடு. அண்ணன் முதலாளி, ஆனாலும் எனக்கு இந்த ஓட்ட வண்டியை தான் கொடுத்திருக்கிறாரு. 2 பேரும் கோவமாயிட்டாங்க போல இருக்கு. சித்தி, அப்பாவுடைய கோபம் 2 நிமிஷத்துக்கு தான். அதுக்காக நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எப்ப அவரு உங்க மேல கோவப்பட்டாலும் நான் இருக்கேன்ல. என்ன ஒரு ஹேண்ட்ஸமா இருக்க. செம்ம செல்ஃபி. போ. சூப்பரா இருக்கு. குட் மார்னிங் சார். இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அப்படியா? Thank you so much. நீயும் எப்பவும் போல so beautiful இருக்கப்பா. Thank you. சரி ராகினி, சர்மா ஜுவல்லர்ஸோட ஃபைல் என்னச்சு? 3 நாளைக்கு முன்னாடியே அங்க போய் சேர்ந்துருக்கணுமே. ஆமா, இப்ப அந்த ஃபைல் எங்க இருக்கு? சார், அந்த ஃபைல் 3 நாளைக்கு முன்னாடியே புனித் சார் டேபிளுக்கு அனுப்பிட்டேனே. அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? டேய் புனேத், எங்க போயிட்டா? புனேத், சொல்லுங்க. சர்மா ஜுவல்லர்ஸ் ஃபைல் எங்க இருக்கு? அது அந்த ஃபைல் இன்னைக்கு காலையில தான் ராகினி என்கிட்ட கொடுத்தாங்க. என்னது? சார், உங்களுக்கு என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியுதா? ஏய், சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க பார்க்காத. புரியுதா? அடடா ராகினி, இப்படி ஒரு அழகான முகத்தை வச்சுட்டு நீ அழலாம் கூடாதுமா. எதுக்கு இப்ப அழற? அழாத. அண்ணா, என்ன என்னடா? சரி ராகினி, நீ போய் வேலையை பாருப்போ. ஓகே சார். சார், அது salary கொஞ்சம் ஏத்தி கேட்டிருந்தேனே சார். வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஓஹோ, சரி 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 சரி. இந்த மந்த்ல இருந்து உனக்கு 15% இன்கிரிமெண்ட். Thank you சார். Thank you so much சார். நீங்க எவ்வளவு நல்லவர் சார். இருக்கட்டும். விடு. Thank you சார். Thank you. கிளம்பு. யா, தேங்க்ஸ். அண்ணா, போய் சொல்றாங்க அவங்க. ஆ அண்ணா,
நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இந்த மாசம் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தர்றேன். உட்காரு உட்காரு உட்காரு, இங்க வா, இப்படி உட்காரு உட்காரு உட்காரு, நல்லா உட்காரு. மத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருக்கிற குறைய பாரு, உன்னை நீயே பாரு. அடுத்தவங்களை பத்தி என்கிட்ட குறை சொல்ற? நீ உருப்படிய ஒரு வேலை பண்ணிருக்கியா? ஒண்ணும் பண்ணல. எதுக்கு என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்க? உன் முதலாளினா உன்னோட பாஸ், புரிஞ்சுதா? அண்ணா எல்லாம் வீட்டுல, இது ஆபீஸ். உனக்கு வேலை கொடுத்துருக்க, சாப்பாடு போடுறேன், வீடு கொடுத்துருக்க. இந்த வேலை இல்லைன்னா நீ உன் பொண்டாட்டியோட ரோட்ல நின்று பிச்சை தான் எடுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்க. இன்னொரு தடவை இப்படி பேசின அவ்வளவுதான். போய் இருக்கிற வேலையை முதல்ல பாரு. சேலரிய கூட்டி கேட்கிறேன். ரிஷப், சப்பாத்தி இன்னொரு சப்பாத்தி வைக்கட்டுமா? வை. டிஃபன் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா? பருப்பு அதுவும் நல்லா இருக்கு. இன்னும் வைக்கவா? என்னடாச்சு டெல்லி போற விஷயம்? ஆமாப்பா, அட்மிஷன் ஓகே ஆயிடுச்சு. நாளைக்கு கிளம்பணும். அங்க போய் ஒழுங்கா படி. சரிப்பா. ஏதோ எனக்கு பிசினஸ் இருக்கு, எனக்கு அப்புறம் யார் பாத்துக்க போறா? நீ தானே? ஆமா. அதெல்லாம் நல்லா பாப்பேன்ப்பா. உங்க எல்லாரையும் தான் மிஸ் பண்ண போறேன். நீங்க ஏன் எல்லாரும் கூடயும் சேர்ந்து சாப்பிட மாட்டீங்க? அண்ணா இருக்கார்ல. ஓ சாரி, பாஸ் இருக்காரு. அங்க ஆபீஸ்ல அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு ஓ முன்னாடியும் மரியாதை இல்லாம நடத்தினா அதை என்னால பொறுத்துக்க முடியாது. இப்போ அது நீங்க சொன்னதுனால என் ஃப்ரெண்டு ரூபா கிட்ட நான் 20,000 கடன் வாங்கியிருந்தேன். 2 மாசத்துல தரேன்னு சொன்னோம். டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப பணத்தை திரும்பி கேக்குறா. இப்ப என்கிட்ட பணம் இல்ல, இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டுவாங்க. 2 மாசம்னு சொல்லி 4 மாசம் ஆயிடுச்சு. யார் முன்னாடியாவது ஏதாவது சொல்லிட்டானா எனக்கு பயமா இருக்கு. உங்களை அசிங்கப்படுத்திட்டானா? சரி, அண்ணன் கிட்ட பேசி பார்க்கறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கு அண்ணனையும் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி இருந்தா எப்படி? சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. என்னால முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன். ஆனா எங்க அண்ணன் இருக்காரு, ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. சம்பளத்தையும் ஏத்த மாட்டேங்கிறாரு, ப்ரொமோஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்பப்ப எனக்கு கழுத்தை நெரிச்சு அந்த கிழவனை கொண்டுலான்னு தோணுது. சரி விடுங்க, இப்ப இதெல்லாம் பேச வேண்டாம். நீங்க இதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க. நான் ரூபா கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு உங்களையும் உங்க சந்தோஷத்தை விட பெருசு வேற எதுவும் இல்ல. ரொம்ப தான் அக்கறை என் மேல. விடு. பெரியவங்க சரியா தான் சொல்லியிருக்காங்க, புயலுக்கு பின் தான் அமைதின்னு. என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? இப்போ ஓகே. அட, யார் போன் பண்றது? ஹலோ டார்லிங், எப்படி இருக்க? நீ பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத, கடவுள் எனக்கு நிறையவே கொடுத்திருக்காரு. அட, அப்படி என்ன வயசாயிடுச்சு? அதான் சொல்லுவாங்களே, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு. என்ன பார்த்த அப்புறம் நீ விடவே மாட்ட. ஹலோ ஹலோ டார்லிங், கட் ஆயிடுச்சு. வந்து பார்க்க கூட மாட்டேங்கிறாங்களே. சரி விடு. அண்ணா, இங்க வா, முன்னாடி வா. சொல்லு, என்ன விஷயம்? அது அட்வான்ஸ்ல கொஞ்சம் பணம் கிடைச்சதுன்னா. அட்வான்ஸா டெர்மினேஷன் லெட்டரையும் கொடுத்துருவா. எப்ப பாரு பணம் பணம்னு புலம்பிக்கிட்டே இருக்க. முதல்ல கிளம்பு. அண்ணா, அது ரஷ்மி. ஏய், சாக்கு சொல்லாத. ரஷ்மி, நீ எல்லாரும் சேர்ந்து என்ன கொள்ளை அடிக்கிறீங்களா? என்ன பார்த்தா என்ன முட்டாள தெரியுதா? சிப்பா, விட்ட தலைக்கு மேல ஏறி நிப்பிய. தேவையில்லாம மூஞ்சி காட்டிட்டு வந்து நிக்காதப்பா. மூஞ்சியும் ஆளும் மூடைய கெடுத்துட்டான. ராகினி,
பேங்க்ல salary கிரெடிட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் கொடுத்துரு. ஓகே, தேங்க் யூ. சொல்லுங்க. இல்ல டைமுக்கு டெலிவரி ஆகும். கவர் காலியா இருக்கு. காலியா இருக்கா? எனக்கு கரெக்டா இருக்கு. எப்படி நடந்தது இது? அண்ணா ஆமா, நான் திரும்ப கால் பண்றேன். இல்ல நானே கால் பண்றேன். கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லையா உனக்கு? போன்ல பேசிட்டு இருக்கும்போது குறுக்க கூப்பிடுற. அது கவர் காலியா இருக்கு. என் சம்பளம் ஷர்மா கம்பெனிக்கு ஃபைல லேட்டா அனுப்புனதுனால நம்ம கம்பெனிக்கு லாஸ் ஆயிருக்குல்ல. அதை ஈடு செய்யணும்னா 2-3 மாசத்துக்கு உனக்கு சேலரி வராது. அண்ணா என்னோட வீட்டு செலவுலாம் நான் எப்படி நான் பாத்துக்கிறது? அப்படின்னு செலவு இருக்கு. என் வீட்டுல தான் குடியிருக்க, நான் கொடுக்கறத தான் சாப்பிட்றேன். அப்புறம் எதுக்கு சம்பளம் உனக்கு? இப்ப முதல்ல போய் வேலையை ஒழுங்கா பாரு. போ போ. திவாரி சார், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். புனித், உனக்கு தான் தெரியுமா என்னோட நிலைமையை பத்தி. இந்த சம்பளம் முழுசா எனக்கே பத்தாது. உனக்கு எப்படி? ஒன்று பண்ணு, உங்க அண்ணன் கிட்ட பேசு. அதுதான் என்னால முடியல. எப்படி அவர்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. புனித், பாஸ் கிட்ட இருந்து பணம் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு பொண்ணால தான் பாஸ்ட இருந்து பணத்தை கறக்க முடியும். அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. ராகேஷ்க்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்களா? மூத்த அக்காங்கிற முறையில எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. பணம் கொஞ்சம் தேவைப்படும். எங்க வீட்டுக்கு நீங்க மூத்த மருமகன் வேற. சொந்தக்காரங்க முன்னாடி உங்க மரியாதை குறைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட விருப்பம். சும்மா அதையே பேசிட்டு இருக்காரு. நான் எங்க இருந்து தான் பணத்தை கொண்டு வர்றது? நான் என்ன பண்றது? ஆனா இந்த தடவை நீங்க ஏற்பாடு பண்ணிதான் ஆகணும். எனக்காக இல்லைனாலும் உங்க மரியாதையை காப்பாத்திக்கவாது ஏதாவது பண்ணுங்க. ஒரு பொண்ணால தான் பாஸ்ட இருந்து பணத்தை கறக்க முடியும். ஒரு வழி இருக்கு. ஆனா நீ அதுக்காக எதுக்கும் தயாரா இருக்கணும். எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க நீங்க? புத்தி கிதி கேட்டு போச்சா உங்களுக்கு? சீ, உங்களால எப்படி இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுது? என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. ரஷ்மி நான் சொல்றத நல்லா கேளு. இந்த ஒரு வழி தான் நம்ம கிட்ட இருக்கு. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் பாவம், நான் செய்ய மாட்டேன். இல்ல ரஷ்மி, எல்லாத்துக்கும் பயந்து இப்படி ஒடுங்கி வாழ்றது, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணாம இருக்கிறது தான் பாவம். என் மேல நம்பிக்கை வை ரஷ்மி. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. முடியாது, இதெல்லாம் என்னால முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ரஷ்மி, என்ன கடுப்பேத்தாத. அன்பா சொன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டியா? இதுக்கு சம்மதிக்கலைன்னா உன்னை கொன்னிடுவேன் பாத்துக்க. நீ இதை செஞ்சுதான் ஆகணும். புரிஞ்சதா? இது என்னோட பழைய சிம். இந்த நம்பர் இந்த ஊர்ல யாருக்கிட்டயுமே இல்ல. என் அண்ணனுக்கு கூட தெரியாது. இப்ப வாயை மூடிக்கிட்டு நான் சொல்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இரு. கேள்வி எதுவும் கேட்க கூடாது. யாருன்னே தெரியல. நம்மள முட்டாளாக்க இப்படி ராத்திரி நேரத்துல தேவையில்லாம மெசேஜ் அனுப்புறது. வேண்டாங்க, இது ரொம்ப தப்பு. இனிமே நான் உங்ககிட்ட பணத்தை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன். உங்க கால்ல வேணாலும் விழணும். நாடகம்லாம் போடாத ரஷ்மி. கஷ்டத்துல இருக்கிறத விட பாவம் எதுவும் இல்ல. எவ்வளவு நாள் இப்படி அடங்கி ஒடுங்கி வாழ்றது? இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். இப்ப அழாத. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். போதும். டைப் பண்ணு. என் பேர் ஸ்வப்னா. உங்களுடைய ஸ்வப்னா.
நாம யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ரிப்ளை பண்ணு, டைப் பண்ணு. உங்களை எனக்கு தெரியும், உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முடியாது, என்னால இப்படி பண்ண முடியாது. என்னது பண்ண முடியாதா? ஏய், நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேன். வாயை மூடிக்கிட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், இல்ல நான் ரொம்ப மோசமானவனா மாறிடுவேன். எட்ரி போனா எடுத்து நான் சொல்ற மாதிரி டைப் பண்ணு. எடு, டைப் பண்ணு. உங்களை எனக்கு தெரியும், உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரிப்ளை பண்ண. நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அக்கம் பக்கத்துல தான் நான் இருப்பேன். குட் நைட். அனுப்பு. எனக்கு இது எதுவும் சரியாவே படல. ஒரு தடவை மட்டும் அவன் சிக்கட்டும், அதுக்கப்புறம் நீ பாரு எப்படி அவனை வச்சு செய்யறேன்னு. இந்தா, இந்த எல்லா போட்டோஸையும் அவனுக்கு இப்பவே சென்ட் பண்ணு, சீக்கிரம். சார், நான் இந்த ஃபைலை தரவா செக் பண்ணிட்டேன், நீங்களும் ஒரு தடவை பாத்துருங்களேன். சார் சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அது உன் கழுத்துல ஏதாவது மச்சம் இருக்கா என்ன? இல்ல சார், என் கழுத்துல எந்த மச்சமும் இல்ல. சரி சரி. ஓகே சார், கிளம்புறேன். தேங்க்யூ. ஹலோ, சொல்றத கேளு. நான் ஒரு மெசேஜ் இப்போ உனக்கு அனுப்பியிருக்கேன். அதை இப்பவே அந்த பொது நம்பர்ல இருந்து அண்ணனோட நம்பருக்கு அனுப்பிடு. இல்ல இல்ல, என்னால முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு. என்ன டென்ஷன் ஆகாத, புரியுதா? இல்லனா சரி சரி, நான் அனுப்புறேன். இதோட இந்த ஆட்டத்தை நிறுத்திக்கலாம். இன்னும் ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை. அந்த ஆளை நம்ம கைக்குள்ள வர வைக்கணும். அது வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும். டைப் பண்ண. உங்க பக்கத்துல வர போறேன். இப்போ அண்ணனோட ரூமுக்கு போ. இல்ல முடியாது. மெசேஜ் பண்றதெல்லாம் ஓகே தான், ஆனா அவர் ரூமுக்குள்ள போக முடியாது. நான் சொல்றத கேட்டு நட, பதில் பேசாத. வா புனித், என்னால இப்ப போக முடியாது. ப்ளீஸ் விடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு, போ சீக்கிரம் வா. ப்ளீஸ் புனித், வேண்டாம், என்ன விடுங்க. புனித், புடி இதை எடுத்துட்டு போ. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? போ. போ.
புனித் ப்ளீஸ் வேண்டாம், என்னால முடியாது. என்னோட சொப்னா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க, வந்துட்டியா? உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்ன தைரியத்துல என்கிட்ட இப்படி பண்ண? அறிவு கெட்டவனே, அசிங்கமா இல்ல உனக்கு? என்னாச்சு உங்களுக்கு? என்ன யோசிக்கிறீங்க? தண்ணி. என்னாச்சு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா? சீ, என்னால இதுக்கு மேல முடியாது. என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. ரஷ்மி, ஏண்டி அருவருப்பா இருக்கா? நம்மளோட எல்லா கனவும் நிறைவேறதுக்கான வாய்ப்பு வரும்போது அருவருப்பு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ என்னால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நம்ம இங்க இருந்து போயிடலாம், எங்கேயாவது போய் நல்லபடியா சந்தோஷமா வாழலாம். ஆனா என்னால இதை மட்டும் பண்ண முடியாது. பணத்துக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண சொல்லுவீங்களா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இந்த காலத்துல பணத்தை விட பெருசு வேற எதுவுமே இல்ல. உனக்கு மேல, எனக்கு மேல, எல்லாத்துக்கும் மேல பணம், பணம் மட்டும்தான். இத பாரு ரஷ்மி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. ஐ எம் சாரி. நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. சரி, நான் ஒண்ணு பண்றேன். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வாழ்ந்துக்கோ. எப்படி வாழணுமோ வாழ்ந்துக்கோ. ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒரே ஒரு பயம்தான். அவரை சிக்க வைக்கணுங்கிற முடிவுல ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா? அப்படிலாம் நீ கை மீறி போக விட மாட்டேன். எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் அவன் நம்ம சொல்படி ஆடுவான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இப்ப போ. பயமா இருக்கு புனித். அட ஒண்ணு நடக்காது, நான் தான் சொல்றேன்ல. போ. நான் ஒன்னும் கனவு காணலையே. இத பாரு, நான் நேத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா நீ இப்போ என்னோட எல்லா கன்ஃபியூஷனையும் தீர்த்து வச்சிட்ட. சிக்கிட்டாண்டா கிழட்டு பையன். என்னாச்சு ரஷ்மி? என்னாச்சு? தொடாதீங்க என்ன. என்ன நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. பணத்தை பத்தி ஏதாவது பேசுனியா? நீ பணத்தை பத்தி தான் கவலைப்படுவியா? உன் பொண்டாட்டி மேல உனக்கு எந்த அக்கறையும் இல்லல்ல? அதெல்லாம் சரிதான். ஆனா அப்புறம் பாத்துக்கலாம். பணத்தை பத்தி பேசுனியா? கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. இப்ப ஆரம்பமாயிடுச்சு. இதோட ரிசல்ட் ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி இருக்கணும். கோடீஸ்வரன். இப்ப மூலமா உன் புருஷன் கோடீஸ்வரன் ஆக போறான். இனிமே அவனால தப்பிக்கவே முடியாது. இனிமே அவன் எனக்கு அடிமை. இவனுக்கு நான் நினைக்கும் போதுதான் இதுல இருந்து விடுதலை. அது சரி, நீ ஏன் அழுதுட்டு இருக்க?
டேய் புனித், எவ்வளவு வெள்ளடா பாப்ப? வெளியே எங்கேயாவது போய் நல்லா சாப்பிட்டுட்டு வா. ம், சரியா? தேங்க்யூ சார். இந்தா இதையும் வச்சுக்க. நல்லதா 4 ட்ரெஸ் வாங்கிக்கோ. என்ஜாய். நீங்களா? நான் தான். இத பாரு, எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? இது எனக்கா? ஒரிஜினல் வைரமாலை. உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உன் தம்பிக்கு கல்யாணம் வச்சதான் நான் கேள்விப்பட்டேன். நீ எப்படி வெறும் கழுத்தோட போனா எனக்கு நல்லாவா இருக்கும்? உன் வீட்டுல மூத்தவனி, உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும்ல, இருக்கா இல்லையா? இத வச்சுக்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு, உனக்கு தான். இன்னும் கேளு, உனக்கு தேவைன்னா தர. இத பாரு, எனக்கு உன்னை விட பணம் பெருசு இல்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை நல்லா பாத்துக்கிற. அப்புறம் உன் அப்பா கிட்ட சொல்லு, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டான்னு. உன் தம்பி கல்யாணத்தை பத்தி, அப்புறம் உன்னை பத்தி, அப்புறம் நான் இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் எப்பவும் உனக்காக இருப்பேன். உன்ன மாதிரி அழகான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. நீ ரொம்ப அழகா இருக்க. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில உன்ன மாதிரி யாரும் வரமாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ அந்த கடவுளோட வசதி. சரியா? அப்புறம் சாரீஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பத்தலன்னா இன்னும் கேளு. இத பாரு, நீ இப்படி எல்லாம் இருக்காத. சரியா? உன்னை நீ மாத்திக்கோ. எப்பவும் புதுசா. ரஷ்மி, ரஷ்மி. என்ன திடீர்னு ஷாப்பிங்ல? அட அண்ணா அப்படியே ஆளே மாறிட்டாரு தெரியுமா? ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, ட்ரெஸ் வாங்க காசு என்ன. எனக்கு என்னமோ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது சரி, உனக்கு ஏதாவது கொடுத்தாரா அவரு? அதெல்லாம் இல்லையே. ஏன், என்னாச்சு? ஆச்சரியமா இருக்கே. ஆபீஸ்ல அவ்வளவு பணம் வித்ட்ரா பண்ண சொன்னாரு, ஆனா உனக்கு கொடுக்கலைன்னா அப்புறம் வேற யாருக்கு கொடுத்திருப்பாரு? எனக்கு எப்படி தெரியும்? என்னாச்சு? தூங்கலையா இன்னும்? இல்ல, நல்லவேளை நீங்க வந்தீங்க. தலை ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் அமைக்க விடுங்களேன். ஆமா, நாள் ஃபுல்லா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இங்க வந்து உனக்கு சேவை வேற பண்ணணுமா? தைலத்தை தடவிட்டு தூங்குறதுக்கு பாரு. நான் தான் சொல்லிட்டேனே. சரியா இருக்கு. அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எல்லாம் அப்புறம் பேசலாம்.
நான் ரவி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ராகினி கிட்டயும் சொல்லி அப்புறமா இல்ல இப்பவே பேசி ஆகணும். ஒரு பைத்தியக்காரன் வந்திருக்கா, நான் அப்புறம் பேசுறேன். இப்ப எந்த கப்பல் மூழ்கி போச்சுன்னு என்கிட்ட வந்து இவ்வளவு அவசரமா பேசணுங்கிற? போதும், ரொம்ப ஓவரா போய்கிட்டு. எது ஓவரா போகுது? இப்ப நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க கேட்டுதான் ஆகணும். அது அந்த கடவுளோட ஆர்டரா என்ன? ஏன்னா டைம் மாறி போச்சுல. அது சரி. இப்ப ஜோசியங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? என் டைம் ஏற்கனவே நல்லா தான் இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்தது, நல்லா தான் போகுது, இன்னும் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். சரி நீ சொல்லு, எதுக்கு இப்ப நீ ஆடிட்டு இருக்க? ஏன்னா குதிக்கிற டைம் இப்ப என்னோடது. இப்ப என் சேலரிய கூட்டினா மட்டும் பார்த்தா அப்புறம் ப்ரமோஷனும் வேணும், கம்பெனில 10% பார்ட்னர்ஷிப், அப்புறம் செப்பரேட்டா கேபினும் வேணும். அப்படி நீ என்னத்தை சாதிச்சிட்டனா எதுக்கு இதெல்லாம் உனக்கு கொடுக்கணும்? ஏன்னா ஐ திங்க் நான் இதுக்கெல்லாம் டிசர்வ் தான். அப்புறம் இதுக்கெல்லாம் நான் ஏன் டிசர்வ்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். காலையில சாப்பாட்டுல என்ன சேர்த்துக்கிட்ட? ஏன்னா உன் மூளை ரொம்ப உப்பி இருக்கு. அப்புறம் என்ன வார்த்தை சொன்ன? டிசர்வ் ஆனவன் தான் நீ. கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்துறதுக்கு இனிமே நீ ஆபீஸ கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தணும். ப்ரமோஷன்ல டிமோஷன் ஆயிடுச்சு உனக்கு. உங்களால அப்படி பண்ண முடியாது. என்ன ஆர்டர் போடுறியா? நான் இங்க இருந்து போயிடுவேன். போ. நான் ரஷ்மியை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். டேய் தம்பி, நீ ரஷ்மியை போய் கேளு, அவ இந்த வீட்டை விட்டுட்டு உன் கூட வர்றதுக்கு தயாரா இருக்காளான்னு. ஒருவேளை அவ தயாரா இருந்தா பிரபு உங்க விருப்பப்படியே நீங்க 2 பேரும் கிளம்புங்க. எனக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. கிளம்புடா. என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரனா தெரியுதா? ஏய் வண்டியட. ரஷ்மி உள்ள போ. நீங்க போங்க, நான் வரேன். நான் தான் சொல்றேன்ல, உள்ள வாடி. என்ன பண்றீங்க நீங்க? டேய் ஏன்டா இப்படி பண்ற? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இவ என் பொண்டாட்டி, நான் எப்படி வேணாலும் பேசுவேன். எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. வா உள்ள. புனித், வலிக்குது. புனித், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. இங்க பாரு, இப்ப நீ நார்மலா இல்ல. எனக்கா இப்பதான் சுயநினைவு திரும்பி இருக்கு. இது என்னது? என்னடி இதெல்லாம்? நீ இந்த கேடு கெட்டவன் கூட சேர்ந்துட்டு என்ன ஏமாத்துறியா? நான் உன்னை எத்தனை தடவை கேட்டேன், நீ என்னையே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கல. சீ, உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. உனக்குதான் அசிங்கமா இருக்கணும், வேற யாருக்கு இருக்கும்? நீதானே என்னோட புருஷன். இப்படி எல்லாம் பண்ண சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினது யாரு? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைக்கிறியா? உன்னை அவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உன்னை தூக்கி போட்டுருவான், உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்புறம் இந்த புருஷன் நான் தாண்டி உனக்காக இருப்பேன். ஆமா, பெரிய புருஷன். அப்ப எங்க போயிருந்த இந்த புருஷன்? என்ன அடிச்சு மிரட்டி அவன் கிட்ட அனுப்பும்போது எங்க போயிருந்த? ரஷ்மி, இன்னொரு தடவை கைய நீட்டின கைய உடைச்சிடுவேன். ரொம்ப பொறுத்துட்டேன். இனிமே என்னால முடியாதா? இதெல்லாம் பண்ண சொல்லி நீதானே என்கிட்ட சொன்ன. அப்படின்னா வாய் மூடிட்டு பேசாம நடக்கிறத கண்டுக்காத. நான் அவர்கிட்ட பேசி உன்னோட வேலையை ஒழுங்கா சரி பண்ணி தர சொல்றேன். இல்லைன்னா உன்னோட கோபம் இந்த பணத்துக்காகவும் வைர நகைக்காகவும் அது எல்லாத்தையும் நான் சம்பாரிச்சேன். இது மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதனால மரியாதையா இதை எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே ஒழுங்கா வச்சிடு. இனிமே ஊர் கண்ணு முன்னாடி நீங்க என் புருஷனா இருந்துக்கோங்க, வேற எதுவும் நமக்குள்ள இல்ல. பெருசா வந்துட்டான், திடீர்னு புருஷனு கொண்டாடிக்கிட்ட. ஏய் என்னம்மா நீ? புனித் வீட்டுல இருக்கான்ல? ஏய் உண்மையிலேயே நீ ரொம்ப சாமர்த்தியசாலிதான். நீ என் மேல காட்டுற அன்புக்கு நான் அடிமை. நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன். அப்புறம் இந்த காதலுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நிஜமாவா? என்ன வேணாலும் செய்வீங்களா? என்ன வேணா செய்வேன். நான் உங்க கூட நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நாம இப்ப அப்படித்தானே இருக்கோம்.
அது வந்து நான் என்ன சொல்றேன்னா நம்மளோட உறவு வெறும் 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கு. ஏய், நீ அப்படி வரியா? நான் நம்ம உறவுக்கு பேர் கொடுக்க போறேன். புனிதா டைவர்ஸ் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். உன் தகுதி என்ன? நீ மேல பறக்க ஆசைப்படாத. தரையில தான் உன் வாழ்க்கை. அளவோட இரு. நான் கையெடுத்து கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட நான் பிச்சை கேட்கிறேன். நான் எப்பவும் உங்க கூட தான் இருக்கணும். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இந்த பாரு, பொம்பளைங்க கிட்ட இதுதான் பெரிய பிரச்சனையே. கொஞ்சம் இடம் கொடுத்த போதுமே தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவீங்க. இதனால என்னோட ஸ்டேட்டஸ் பாதிக்கும். நீ உன் எல்லையிலே இரு, அதுதான் உனக்கு நல்லது. அப்புறம் பாரு, ரிஷப் நாளைக்கு டெல்லியில இருந்து வரான். அவனுக்கு இந்த கள்ள உறவை பத்தி தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க கால்ல மேல விழுந்து கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோங்க. நான் உங்களை ரொம்பவே காதலிக்கிறேன். உண்மையாவே காதலிக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். பேசுறத கொஞ்சம் யோசிச்சு பேசு. ஒழுங்கா சொல்றேன். எழுந்துரு மேல. எனக்கு ஆபீஸ்க்கு போகணும். சீக்கிரம் டிஃபனை ரெடி பண்ணு. வா. சித்தி, சித்தி பாருங்க உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. சித்தி. ரிஷப். சித்தி. சித்தி என்னாச்சு? நீங்க எதுக்காக அழுறீங்க? நல்ல வேலை ரிஷப், நீ வந்துட்ட. நீ மட்டும்தான் என் மேல ரொம்ப பாசமா இருந்த. நீ இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு வாழவே பிடிக்கல. சித்தி ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க வாங்க ரெஸ்ட் எடுங்க. போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. குந்தன், எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க குந்தன்? வெளியில வா. யார் அது? அடா புனித். அறிவில்லையாடா உனக்கு? இப்படி காலங்காத்தால குடிச்சிட்டு வந்திருக்க? நீ வாய மூடு. நான் இங்க உன்னை பத்தின உண்மையை சொல்ல வந்திருக்கேன். உன்னோட எல்லா ரகசியத்தையும் எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்க போறேன். இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. எல்லாரும் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? உட்கார்ந்து வேலையை பாருங்க. டேய், நீ உள்ள வாடா. முடியாது. வாங்குறல. கையெடு. எனக்கு ஆர்டர் போட்டதெல்லாம் போதும். இனிமே நீ வாயே திறக்க கூடாது. நான் சொல்றதை மட்டும் கேளு. இனிமே எனக்கு கம்பெனில 25% பார்ட்னர்ஷிப் வேணும். இல்லைன்னா நான் உனக்கும் ரஷ்மிக்கும் இருக்கிற உறவை பத்தி உன் பையன்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். இந்த உலகத்துக்கே சொல்லுவேன். குடிகார பயல, என்னைய மிரட்டிய நீ ஒண்ணு விட மாட்டேன்டா. போடா வெளிய. போடா. இத பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. வாழ்க்கை கொடுத்த எனக்கு உன் வாழ்க்கையை கெடுக்கவும் தெரியும். நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கொன்றுவன் உன்ன. போடா வெளிய. போடா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கொன்றுவன் உன்ன. முதல்ல இதுக்கு பிரியாரிட்டி கொடுங்க. மிஸ்டர் குந்தன், சொல்லுங்க. எங்க கூட வாங்க. நான் என்ன பண்ணேன்? உங்க தம்பியை நீங்களே கொண்டுட்டு என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? என்ன சார் சொல்றீங்க? நான் எதுக்கு என் தம்பியை கொல்லணும்? உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க. இதோ பாருங்க, நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. முதல்ல வாங்க. இந்தா, சரி வாங்க. வாங்க. இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாதா?
சித்தி சித்தி உட்காருங்க. ஏன் சித்தி, நான் தான் சொன்னேன்ல, நீ நீ எப்படி சொல்றியோ அப்படியே நான் செய்கிறேன்னு. பார்த்தல, முதல்ல உன்னோட புருஷனை தூக்கினேன். அப்புறம் அதுக்கப்புறம் நீ உன்னோட அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச. இதோ இந்த இந்த லட்சம் கோடியெல்லாம், இந்த சொத்து எல்லாமே நமக்கு தான் சொந்தம். ஐ லவ் யூ ரேஷ்மி சித்தி. அட நோ 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 சித்தி, ஒன்லி ரஷு, என்னோட செல்ல ரஷு. ஐ லவ் யூ டூ ரிஷப். ஐ லவ் யூ ரஷு. இனிமே சித்திலாம் இல்லை. தள்ளிப்போ. ரிஷப், ரிஷப், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்போ ஜெயில போடுங்க. இங்க எப்படி? சித்தி மேல எந்த தப்பு இல்லை இன்ஸ்பெக்டர் சார். எழுந்த அறிவு கேட்டவன, அவ கைய பாரு என்ன வச்சிருக்கான்னு. இப்ப மட்டும் நாங்க வரலன்னா அந்த தலகாணி வச்சு உன் மூச்சை நிறுத்திருப்பா. சித்தி மேல எந்த தப்பு இல்லையா? நாக பாம்படி நீ, கேடு கட்டவள, என் பையனையும் மாறி. ஏதோ இன்ஸ்பெக்டர் என் பேச்சை கிட்ட இங்க வந்தது நல்லதா போச்சு. வண்டிக்கு இருந்து இன்னொரு சாவி ரிஷப் கிட்ட தான் எப்பவும் இருக்கும். இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னார், புனித்தோட சாவு ஏன் வண்டி மோதி தான் ஏற்பட்டிருக்குன்னு. அப்பவே எனக்கு புரிஞ்சது, நிச்சயமா இதுல நீ சம்பந்தப்பட்டிருப்பேன்னு. அதனால உன்னை கைய களவுமா எல்லாரும் முன்னாடி பிடிக்க நினைச்சேன். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? வேற என்ன பண்ண சொல்ற? இந்த வீட்டுல நான் அடி எடுத்து வச்சதுல இருந்து நீயும் உன் பையனும் என்ன தப்பான கண்ணோட்டத்துல தானே பாத்தீங்க. அதுக்கப்புறம் என்னோட புருஷன் பொண்ணு அவனும் என்ன வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்க தான் பார்த்தான். புருஷன் தான் அப்படி இருக்கான்னு நான் உன்கிட்ட சண்டை போட்டு உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச வந்தா நீ என்ன உன்னோட கால்ல போற செருப்பா நினைச்சு தூக்கி வீசிட்ட. அப்பவே நான் முடிவெடுத்துட்டேன், இந்த குடும்பத்தையே ஒருத்தன் விடாம வேரோட அழிக்கணும்னு. உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்கெல்லாம் ஒரே முடிவுதான், அதுதான் சாவு. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். நிறுத்துங்க, ரெண்டு பேரும் நிறுத்துங்க. நான் வேற என்ன பண்றது? நான் முதல்ல என்னோட புருஷனை நம்பினேன், ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான். சரி, நீ இவரை நம்பின, ஆனா இவரும் என்னை ஏமாத்திட்டாரு. ஹலோ மேடம், இப்படி அழுவுறதுனால நீங்க பண்ண கொலையை மறைக்க முடியாது. அப்படி உங்க புருஷன் உங்களை டார்ச்சர் பண்ணியிருந்தாருன்னா, கட்டாயப்படுத்தி இருந்தா ஏன் போலீஸ் கிட்ட சொல்லல? இப்போ உன் புருஷனை கொன்ன பிறகு வேற என்ன பண்றதுன்னு கேக்குற. எல்லாரும் கூட்டினு வாங்க. இப்போ எல்லாரோட வாழ்க்கையும் ஜெயில தான் கழிய போகுது. கிளம்புங்க, கூட்டிட்டு வாங்க.